என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட இந்த ஜேஎஸ்ஏ ஜெசி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வீடியோல நம்ம 8ஆம் வசனம் 17ஆம் சங்கீதத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானித்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 9ஆம் வசனம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது அவருக்கு நேர்ந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு இருந்து ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த விண்ணப்பத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். என்ன ஒடுக்குறாங்க துன்மார்க்கர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரு துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும், பிராண பகைன்னா அவருடைய ஜீவனை அவரை கொலை பண்ண வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் அப்படின்னு சுற்றி திரிகிற, பிராணனை எடுக்க நினைக்கிற, அவர் உயிரை எடுக்க நினைக்கிற பகைஞர், அந்த பகைஞருக்கும் மறைவாக உமது செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்றார். நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள் எது வேணாலும் வரலாம். ஆனா நம்ம கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணணும். உங்களுடைய செட்டையின் மறைவிலே எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து எங்களுக்கு விலக்கி உங்களுடைய செட்டையின் மறைவிலே காப்பாற்றும், இந்த பகைஞர் இடத்துல இருந்து எங்களை விலக்கி செட்டையின் மறைவிலிருந்து காப்பாற்றும், இந்த துன்மார்க்க இடத்துல இருந்து எனக்கு வர விரோதிகள் இடத்துல இருந்து என்ன உமது செட்டைகளின் மறைவிலே வைத்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை போல நாமளும் விண்ணப்பம் பண்ணணும். அடுத்த வார்த்தை 10ஆம் வசனம். அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். அவங்க நினந்துண்ணி அவங்க வாயினால வீம்பு பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு சொல்யூஷன் தேடி வர மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. சொல்யூஷனே முடிக்கவே மாட்டாங்க, பேசிக்கொண்டே அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை வீம்புக்கு பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றதானே தவிர அவங்களுக்கு சொல்யூஷனுக்கு தேவை கிடையாது. அது போல அவருக்கு நேரிடுகிற அவருடைய விரோதிகள், அதாவது துன்மார்க்கர் எப்படி பண்றாங்கன்னா வீம்பு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. அடுத்த வார்த்தை, நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க செல்ற பாதையில என்ன பண்றாங்க, என்ன வளைச்சிட்டாங்க. அதாவது சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அவர் ஒரு ராஜாவா இருக்கிறார். அவர் நாட்டுக்கே ராஜாவா இருக்கிறதுனால அவருக்கு விரோதமா நிறைய மற்ற நாட்டு ராஜாக்கள் எல்லாருமே அவருக்கு விரோதமா எழும்புவாங்க. இதுல பாத்தீங்கன்னா சவுலுக்கு பயந்து, சவுல்ன்ற ஒரு ராஜா அவருடைய மாமனார், அதாவது அவருடைய மனைவியோடைய தகப்பனா இருக்கிறாரு. சவுல் இவருக்கு விரோதமா எழும்பி இவரை கொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுல் சவுளுடைய இடத்துலதான் ராஜாவா தாவீது பதவி ஏற்கிறார். அப்போ எல்லாரும் சொல்றாங்க சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்றாங்க. இப்படி புகழ்ந்து ஜனங்கள் பேசுறாங்களே, என்னை விட தாவீது இவ்வளவு அதிகமா கொண்டுட்டானா எதிராளிகளை, அதனால அவனை பெருமையா பேசுறாங்களே, அவனை நான் கொன்றணும் அப்படின்ற எண்ணத்துல ஒரு பகைய வளர்த்துட்டு தாவீது எங்க போனாலும் அவரை கொல்லணும்னு நினைக்கிறார். தாவீது அதனால மலைகளுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். தப்பி ஓடும்போது அவர் தூங்கலான்னு நினைக்கிற போற நேரத்துல கூட இந்த சவுல் பிடிச்சிருவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல தன் ஜீவனுக்காக போராடி பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் தாவீதோட வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்மளுக்கு மரணத்துக்கு ஏதுவா போராட்டம் இருக்கலாம். ஒரு சிலர் மருத்துவமனையில இருந்துட்டு ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஜீவனை தாங்க, நாளைக்கு எனக்கு ஜீவனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில கூட இருக்கலாம். நம்மளுடைய போராட்டத்துல நம்மள சுத்தி நம்மளுடைய இந்த தாவீதோடைய வாழ்க்கையில நாங்கள் செல்லும் பாதையில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். சுத்தி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க, என்னை கொல்றதுக்காக சுத்தி வளைச்சிட்டாங்க. எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை தரையில தள்ளணும் அப்படின்றதுக்காக அவங்க கண்கள்லாம் நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி நம்மளுக்கு விரோதமா இருக்கிற எதிராளிகளும் நம்மள தரையில தள்ளிடணும், நம்மள இந்த பதவியை விட்டு விலக்கிடணும், நம்மள கஷ்டப்படுத்தினோம் ஒடிக்கிறணும்னு நினைச்சு இருக்கலாம். அதே போல பிசாசானவனும் சில நேரங்கள்ல நம்மள நோய் நொடி சுகவீனத்தை கொண்டு நம்மள வளைத்து கொண்டு இது மாதிரி பண்ணலாம். அவன் கண்கள் நம்மள தள்ளும்படியாக நம்மளை நோக்கி கொண்டிருக்கலாம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா
பீறுகிற ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். அவங்க எப்படி அவங்களை எப்படி கம்பேர் பண்றாருன்னா, பீறுகிற ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும். இப்ப சிங்கம் என்ன பண்ணும்? பீறி போட்டுரும். அப்படியே என்ன பண்ணிரும்? ஒரு மாம்ச உயிர் கிடைச்சிச்சுன்னா, மனிதர்களுடைய உயிர் கிடைச்சுன்னா பீறி போட்டுரும். அதோடைய பசியில பீறி போட்டுரும். அது மாதிரி பீறி போடுறதுக்காக ஆவலுள்ள சிங்கம் மாதிரி அந்த துன்மார்க்கர் என்ன பண்றாங்க? என்னை சுத்தி வளைச்சிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல, கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, இப்படியெல்லாம் எதிராளிகள் என்னை வளைச்சிட்டாங்க, நான் போற பாதையை வளைச்சிட்டாங்க, நான் மலைகளுக்கு ஓடி போனேன், அவங்களும் என்னை வளைச்சிட்டாங்க. இப்போ நீங்க எழுந்திருங்க கர்த்தாவே, அவனுக்கு எதிரிட்டு, எனக்கு எதிராக வரைகிற எதிராளிகளுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். துன்மார்க்கனுடைய கைக்கு என்னை தப்புவீங்க ஆண்டவரே, உம்முடைய பட்டயத்தினால தப்புவீங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றார். நாமளும் கூட சரி, இப்ப இந்த தாவீது ராஜா நினைச்சா அவங்களுக்கு விரோதமா போரிடலாம், சவுலை வீழ்த்துறதுக்கு பார்க்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. கர்த்தரிடத்துல எல்லா நேரத்திலயும் அவர் சார்ந்து கர்த்தருடைய கிருபைக்காகவே அவர் காத்திருக்கிறார். எல்லா வசனத்திலயும் பாத்தீங்கன்னா அவரும் டைரக்டா போய் போரிடாம கர்த்தரிடத்துல கேட்டு 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 மட்டும்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறான். அது போல நமக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிராளிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டது போல தெரியலாம். நம்மள ரொம்ப நெருக்குவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. பீறுகிறதுக்கு ஆவலுள்ள சிங்கம் மாதிரி நம்மளை பீறி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைப்பாங்க. அவங்களுக்கு விரோதமா நம்ம எழும்பாம நம்ம கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணும். ஒரு சிலர் கொஞ்சம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையில நம்ம நல்லா வீடு இந்த காரன் வாங்கிட்டோம்னா அப்பயும் பொறாமையினால ஒரு சிலர் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அவங்களுக்கு விரோதமா எழும்பும் போது திரும்பி நம்ம அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. நம்ம கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணினா கர்த்தர் அவங்க என்ன பண்ணுவாரு? கர்த்தருடைய பட்டயத்தினால அவர் நம்மள தப்பு வைப்பாரு. அவங்கள என்ன பண்ணணும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் மட்டும்தான் பண்ணணும். நம்மளுக்கு விரோதமா வருகிற துன்மார்க்கரா இருந்தாலும் சரி, பகைஞரா இருந்தாலும் சரி, அவருக்கு விரோதமா நம்ம எழும்பாம கர்த்தர் இடத்துல நம்மளுடைய விண்ணப்பத்தை சொல்லணும். கர்த்தர் என்னைக்குமே நம்மள கண்மணியை போல காத்து கொள்ளுகிறவரா இருக்காரு. காத்து நம்ம எல்லா தீமைக்கும் தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.